நம்முடைய தேவனுடைய நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பெயர்கள், நாமங்கள் ஒவ்வொன்றாய் நாம் வேதத்திலிருந்து அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். தியானிக்க ஆவியானவர் உதவி செய்கிறார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பாருங்க, நாமம் நமக்கு ஒரு துருகம் போல, கோட்டை போல நம்மை பாதுகாக்கிற கோட்டையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த நாமத்தை நாம் அறிந்து, அந்த நாமத்தை விசுவாசித்து, அந்த நாமத்துக்குள்ள ஓடி விசுவாசத்திலே மறைந்து கொள்ளும் பொழுது சுகமாயிருப்போம், வாழ்ந்திருப்போம், செழித்திருப்போம். எல்லா இக்கட்டுகளும் விலக்கப்பட்டு ஒரு சுகமான வாழ்வை கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே சுகம் உண்டு, பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஆரோக்கியம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே செழிப்பு உண்டு, வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. ஆகவேதான் கர்த்தருடைய நாமங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தியானிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. இந்த வேதத்துக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தணும். தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம கர்த்தரை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த வார்த்தை தான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தை படைத்த உங்களை என்னையும் படைத்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வார்த்தை உதவி செய்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம மேலே அவர் வைத்த அன்பு, நம்ம மேலே அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஹீப்ருவில் ஜெகோவா சிட்கெனு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெகோவா சிட்கெனு, TZEDKENU, சிட்கெனு. ஜெகோவா சிட்கெனு என்றால் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். நீதியாயிருக்கிற கர்த்தரில் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். நமது நீதியாயிருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் நமது நீதியாக இருக்கிறார் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அதை சற்று விளக்கி ஆவியானவர் நமக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறார். நல்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்தி இதை கேளுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு நாமம், ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கட்டாயம் அறிந்திருக்கணும். கட்டாயம் இந்த சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் அத்தனை பேரும் பாவிகள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆகவே மனிதனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு, ஒரு கில்ட் எல்லா மனிதனுக்குள்ளும் அந்த குற்ற மனசாட்சி அதை உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த குற்ற மனசாட்சி நீங்கி, குற்ற மனசாட்சி இல்லாமல் விடுதலையோடு இந்த உலகத்திலே வாழவும், தேவனோடு தொடர்பு கொள்ளவும், தேவனோடு உறவாடவும் நமக்கு உதவி செய்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியம், மிக முக்கியமான சத்தியம் இது. இது நமக்கு ஒரு வெளிப்பாடாக நமக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நாம் போகிற எல்லையே வேறு மாதிரி இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது நம்மை ஒரு மேலான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஆகவே இந்த சத்தியத்தை நன்றாய் கவனியுங்கள்.
நீதியாய், நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். நீதி என்றால் அர்த்தம் என்ன? நீதி என்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தை தான். ஆனால் நம்ம வசனம்னு வரும்போது அது நமக்கு கொஞ்சம் விளங்காமல் இருக்குது. நீதின்ற வார்த்தை நம்ம கேள்விப்படாத வார்த்தை இல்லை, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட வார்த்தை நீதி. எங்கே கேள்விப்பட்டோம்? நீதிமன்றம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றம், கோர்ட்டு. இது கோர்ட்டில் உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் வேதம் உபயோகப்படுத்துகிறது. நீதிமன்றம் என்றால் என்ன? நீதிமன்றங்களில் என்ன நடக்குது? நீதிமன்றங்களில் குற்றம் செய்தவர்களை கொண்டு வந்து அவர்கள் ஒன்று குற்றவாளி என்று தீர்ப்பிடப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் நீதிமன்றங்களில். அப்படி இல்லைன்னா இவர் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பிடப்பட்டு தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஸோ நீதிமன்றங்களுடைய வேலை என்னவென்றால், ஒரு நபர் குற்றவாளியா இல்லையா, இந்த நபர் குற்றம் செஞ்சிருக்கிறாரா இல்லையா என்பதை விசாரணை பண்ணி, அருமையானவர்களே, அதற்காக வக்கீல்கள் இருக்கிறார்கள். அதை வாதாடி காவல்துறை பல விசாரணைகளை நடத்தி இப்படி பல காரியங்கள் நடத்தப்பட்டு நீதிமன்றங்களிலே நீதிபதி இந்த வாதங்களெல்லாம் கேட்டு தீர்ப்பு சொல்லுகிறார். அந்த தீர்ப்பு சொல்லுகிறவருக்கு பேர் நீதிபதி. ஸோ நீதின்ற வார்த்தை பரிச்சயமான வார்த்தை தான். இப்போது நாம் பார்க்குற இந்த நீதி என்கிற வேதத்தில் பார்க்கிற வார்த்தை பரலோக நீதிமன்றத்தோடு தொடர்புடைய வார்த்தை. பரலோக நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. தேவன் சர்வலோக நியாயாதிபதியாய் தேவன் நீதிபதியாய் இருக்கிறார். இப்போ கவனிங்க, அந்த நீதிபதி ஆதாம் பாவம் செய்தபடினால் ஆதாமினுடைய வித்திலே பிறந்த, ஆதாமினுடைய சந்ததியில் பிறந்த அத்தனை பேரும் இந்த பரலோக நீதிமன்றத்தின்படி, சர்வலோக நீதிபதியாகிய தேவனுடைய பார்வையின்படி எல்லாரும் குற்றம் செய்தவர்களாக, பாவிகளாக தீர்ப்பிடப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லா மனிதர்களும் பாவிகளாக தீர்ப்பிடப்பட்டு விட்டார்கள், குற்றவாளிகள். ஆதாமின் சந்ததியில் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா பரலோக நீதிமன்றத்தின் பார்வையில், தேவனுடைய பார்வையில் அவன் பாவியாக இருக்கிறான், அவன் பாவியாக இருக்கிறான். ஆகவே அவனை அறியாமல், அவன் தப்பு செஞ்சானோ இல்லையோ, பாவம் செஞ்சானோ இல்லையோ, உள்ள ஒரு அந்த கில்ட், குற்ற உணர்வு அவனை உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த தேவ சமூகத்துக்கு வர முடியலை, தேவ பிரசனத்தில் நிற்க முடியலை, தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியலை, தேவனோடு இணைந்து வாழ முடியலை. ஏன்னா இந்த உலகத்தில் வாழணும்னா தேவனோடு இணைந்து தான் வாழ முடியும். அப்படிதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய நன்மைகளை, தேவனிடத்திலிருந்து ஒத்தாசைகளை, தேவனிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுதான் மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியும். தேவனும் மனிதனும் இணைந்து தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அந்த விதத்திலே மனிதன் படைக்கப்பட்டு விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விமானம் பறப்பதற்கென்று படைக்கப்பட்டிருக்கிறது, அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதை ரோட்டில் ஓட்ட முடியாது, ரோட்டில் அது ஓடாது, அது பறக்கணும். ஏன்? அது பறப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டு விட்டது. கப்பல் தண்ணியில் போகிறதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, தண்ணியில் தான் போக முடியும், தரையில் போக முடியாது. அதுபோல் மனிதன் தேவனோடு இணைந்து தான் வாழும்படி படைக்கப்பட்டிருக்கிறான். தேவனோடு இணையாமல், தேவன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. இப்போ தேவனோடு இணைந்து வாழ்கிறதுக்கு பாவம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. மனிதன் பாவம் செய்து விட்டான், ஆதாம் பாவம் செய்து விட்டான், ஆதாம் குற்றம் இழைத்து விட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஆதாம் செய்தபடினால் ஆதாமுடைய சந்ததியில் பிறந்த அத்தனை மனிதனும் அவர்கள் குற்றவாளிகளாக தீர்ப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தேவனுக்கு முன்னால் போய் நிற்க முடியாது, தேவனுக்கு முன்னால் நிற்கிற தகுதியை இழந்து விட்டார்கள், தகுதியற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். தேவனுடைய நன்மைகளை பெற முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது, தேவனுடைய வழிநடத்துதலை பெற முடியாது, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. பிகாஸ் தே ஆர் சின்னர்ஸ், அவர்கள் பாவிகள், குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது. இப்போ இவன் தேவனோடு
இணைந்து வாழ்ந்து தேவனுடைய ஒத்தாசைகளை பெற்று தேவனுடைய நன்மைகளை பெற்று வாழணும்னா இவன் நீதிமானாக மாற வேண்டும். மனிதன் நீதிமானாக மாற வேண்டும். இவன் நீதிமான் என்றால் அர்த்தம் என்ன? தப்பு செய்யாதவனாக மாறணும். தப்பு செய்யாதவன் என்று பரலோகம் இவனை பார்த்து சொல்லிடுச்சுன்னா, நீதிபதி சொல்லிட்டார்னா, இவன் தப்பு செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம், குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவன் தான் தப்பு செஞ்சவனாச்சே, இவனை எப்படி சொல்கிறது? தப்பு செஞ்சவனை தப்பு செய்யாதவன் சொல்ல முடியாது. அது அநியாயமான தீர்ப்பாயிடும். தப்பு செய்தவனை பாருங்கள், துன்மார்க்கனை நீதிமான் என்று சொல்ல முடியாது, தப்பு செய்யாதவன் என்று சொல்ல முடியாது. ஆகவே மனிதன் குற்றவாளியாக இருக்கிறபடினால் இவன் தண்டனைக்கு உரியவனாய் ஆட்டோமேட்டிக்காக மாறிவிட்டான். நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனும் தண்டனைக்கு என்று பிறக்கிறான், தண்டனைக்குரியவனாய் பிறக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், அந்த ஆதாமினுடைய பாவம் முழு மனுக்குலத்தையும் அது சந்தித்து விட்டபடியால், அத்தனை பேருக்கும் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டபடியால் அத்தனை பேரும் தண்டனைக்குரியவர்களாக இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். இப்போ அந்த தண்டனையிலிருந்து இவன் விடுதலையாக வேண்டும், தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் இவன் மேலே விழணும். இவன் தேவனுடைய உதவிகளை பெற்று இந்த உலகத்திலே நலமுடன் வாழ வேண்டும். விசேஷமாக மிக முக்கியமாக அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ், குற்ற உணர்வு இல்லாமல் வாழணும். அப்படின்னா இவனுக்கு பதிலாக அந்த தண்டனையை வேறு யாராவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவன் தான் தண்டிக்கப்பட வேண்டியவன், குற்றம் புரிந்தவன் இவன், தண்டிக்கப்பட வேண்டியவன் இவன். இப்போ ஒரு பெரிய ஒரு வேலையை, ஒரு பெரிய திட்டத்தை பரலோகத்தின் தேவன் இந்த மனிதனுக்காக செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்காக, வார்த்தை பேசுகிற எனக்காக பரலோகத்தின் தேவன் திட்டமிட்டார், பெரிய காரியத்தை திட்டமிட்டார். தேவன் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிபதி மாத்திரமல்ல, நீதியுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் அன்புள்ளவராகவும் இருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். தேவன் நீதியுள்ளவர் மாத்திரமல்ல, தேவன் மனிதன் மேல் அன்புள்ளவராகவும் இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறபடினால், நீதியுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவனை தண்டிக்க வேண்டும். அன்புள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவனை எப்படியாவது தண்டனையிலிருந்து அவனை விடுவிக்கணும், தண்டிக்காமல் விடணும். அவன் தண்டிக்கிறது அவருடைய இருதயம் விட மாட்டேங்குது, அன்பின் இருதயம் விட மாட்டேங்குது. இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், தண்டிக்கவும் செய்யணும், மனிதனை தண்டனையிலிருந்து விடுதலையும் பண்ணணும். இப்போ கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர் போட்டார். பரலோகத்திலிருந்து தம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், மனிதனாய் அனுப்பினார். கவனிங்க, மனிதனாய் அனுப்பினார். தேவன் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வருவது என்பது மிகப்பெரிய காரியம். தேவன் மனிதனாய் வந்தார். ஒரு தாயின் வயிற்றில் அவர் அற்புதமாய் பிறந்தார். கன்னிகையின் வயிற்றில், ஒரு கன்னியின் வயிற்றில் அற்புதமாய் அவர் பிறந்தார். ஏனென்றால் அவர் யோசேப்பினுடைய இரத்தத்திலே, யோசேப்பினுடைய வித்திலே இயேசு பிறந்திருப்பாரானால் அவரும் தண்டனைக்குரியவராய் பிறந்திருப்பார், அவரும் ஒரு பாவியாக பிறந்திருப்பார். ஆகவே யோசேப்பினுடைய வித்திலே அவரை பிறக்க விடாமல் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவரை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தார், இந்த உலகத்தில் பிறக்க வைத்தார். யோசேப்பினுடைய வித்து இல்லாமல், மனிதனுடைய ஆதாமின் சந்ததியில் அவர் பிறக்காமல் தேவனுடைய குமாரனாகவே, தேவனுடைய வித்தாகிய வார்த்தையின் மூலமாக வார்த்தையாக அவர் பிறந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. கன்னியின் வயிற்றில் இயேசுவை பிறக்க வைக்கிறதுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய காரியம் இருக்கிறது. யோசேப்பின் வித்தில் இவர் பிறந்துட்டார்னா இவரும் பாவியாயிருவார், இவரும் தண்டனைக்குரியவராயிருவார். இவர் மனிதனுடைய பாவத்தை சுமக்க முடியாது, இவர் மனிதனுடைய தண்டனையை தன் மேலே வாங்க முடியாது. ஏனென்றால் இவரும் தண்டனைக்குரியவராய் மாறிவிடுவார். ஆகவே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் மேலே வைத்த அன்பு நிமித்தமாக, உங்கள் மேலே வைத்த அன்பு நிமித்தமாக கர்த்தர் இவ்வளவு காரியத்தை செய்தார். உங்களை நினச்சி தான் செஞ்சார். இவ்வளவு பெரிய திட்டத்தை கர்த்தர் தீட்டினார். இப்போ இயேசு இந்த உலகத்தில் 13 வருஷம் வாழ்ந்தார். கடைசியில் கல்வாரி சிலுவைக்கு போய் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்,
வாதிக்கப்பட்டார், சித்திரவதை செய்யப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். கவனிக்கணும், இயேசு சிலுவையில் மரித்தார் 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 அப்படின்றது உலகம் முழுவதுக்கும் தெரியும். ஆனால் அவர் மரித்தது உங்களுக்காகத்தான் மரித்தார், அடிபட்டது உங்களுக்காகத்தான் அடிபட்டார், வாதிக்கப்பட்டது உங்களுக்காகத்தான் வாதிக்கப்பட்டார். நீங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு அடிக்கப்பட்டார். இப்போ கவனிங்க, நாம் அடிக்கப்பட வேண்டும், நாம் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ இயேசு கல்வாரி சிலுவையில் போய் என்ன சொன்னார்னா, நீங்கள் வாங்க வேண்டிய தண்டனையை நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் வாங்க வேண்டிய அடியை நான் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு பதிலாக நான் எல்லாவற்றையும் நான் என் மேலே ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியது இல்லைன்றது மட்டும் இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் தண்டிக்கப்பட்ட பொழுது வெறும் தண்டனையை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவங்களை சுமந்தார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அப்படின்னா அவன் பாவம் செஞ்சான், என்னை தண்டிங்கன்னு அவர் சொல்லலையாம். பாவமே நான் தான் செஞ்சேன் ஆண்டவரே, என்னை தண்டிங்க. அவன் நீதிமான், அவன் ஒரு பாவம் செய்யலை, அவன் ஒரு தப்பும் செய்யலை, அவன் ஒரு குற்றம் செய்யலை. நான் தான் குற்றம் பண்ணேன், நான் தான் தப்பு பண்ணேன், நான் அந்த தண்டனையை நான் வாங்கிக்கிறேன். வெறும் தண்டனை மாத்திரமல்ல, அந்த குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, அவர் பாவம் செய்யலை, அவர் ஒரு பாவம் செய்யலை, பாவம் அறியாத பரிசுத்தர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவருக்கும் பாவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா பாவ சந்ததியிலே அவர் பிறக்கலை, பாவத்தின் வித்தில் அவர் பிறக்கலை, அவருக்கும் பாவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை அவர் தன்மேல வாங்கி கொண்டு அவருடைய நீதியை நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துட்டாராம். அந்த நீதிமன்றத்தில் நடந்த காரியம், எனக்கு பதிலாக நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டு, நான் நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டு, இது வெறும் தண்டனையை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய பாவத்தையே அவர் ஏற்றுக்கொண்டார். நான் தான் பாவம் செஞ்சேன்னு போய் கோர்ட்டில் போயிட்டு சொல்லி, என்னை அடிங்க, என்னை நொறுக்குங்க, என்னை சித்திரவதை பண்ணுங்க, என் ரத்தத்தை வாங்குங்க, என் பிள்ளைக்காக நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். பாவம் செஞ்சது நான், அவன் இல்லை. இது பாருங்க. ஆகவே இப்போ இயேசுவினுடைய நீதி, அவர் எவ்வளவு நீதி உள்ளவராக, நீதினா இப்போ தெரியுதா? பாவத்துக்கு நேர ஆப்போசிட் தான் நீதி. பாவமே இல்லாத ஒரு தன்மை, பாவம் அறியாத ஒரு தன்மை, பாவம் செய்யாத ஒரு நிலை, அதான் நீதி. பாவமே செய்யலைன்ற அந்த நிலையில் தான் இயேசு இருந்தார். இப்போ அந்த நிலையை கர்த்தர் எனக்கு என் மேலே சாத்திட்டார். இப்போது பரலோகம் என்னை பார்க்கும் பொழுது நீதிமானாகவும், இயேசுவை பார்க்கும் பொழுது, கல்வாரியில் பார்க்கும் பொழுது அவரை ஒரு பாவியாகவே பார்த்தது. அவர் பாவம் செஞ்சதுனால இல்லை, அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் பாவம் செஞ்சதுனால இல்லை. ஆனால் என் சார்பாக என் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக ஒரு பாவியை போல கல்வாரி சிலுவையில் தொங்கினார். பாவியை போல அல்ல, பாவியாகவே தொங்கினார். அதனால தான் சிலுவையில் தொங்கி கொண்டு சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு முறை கூட அவர் பிதாவை தேவனேன்னு சொன்னதே இல்லை. பிதா 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 பிதான்னு மூச்சுக்கு மூச்சு பிதான்னு தான் சொல்லுவார். தேவனேன்னு சொன்னதில்லை, அவர் தகப்பனேன்னு சொன்னதில்லை. சிலுவையில் தான் சொன்னார், என் தேவனே, என் தேவனே. ஏன்னா பிதாவை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார். கொஞ்ச நேரம் அவர் பிரிக்கப்பட வேண்டியது இருந்தது. அவர் பிரிக்கப்பட்டாதான் மனுக்குலம் இந்த பிதாவோடு இணைக்கப்பட முடியும், இந்த தேவனோடு இணைக்கப்பட முடியும். குற்ற உணர்வு இல்லாமல் அவர் முன்னால் போய் நிற்க முடியும், பாவ உணர்வு இல்லாமல் அவர் முன்னால் போய் நிற்க முடியும், தாழ்வு உணர்வு இல்லாமல் அவர் முன்னால் போய் நிற்க முடியும். நிற்கிறதுக்கான தகுதி அந்த சிலுவையின் மூலமாகத்தான் வந்தது, இரத்தத்தின் மூலமாகத்தான் வந்தது, இயேசுவின் மரணத்தின் மூலமாகத்தான் வந்தது. இப்போ தைரியமாக நீங்கள் கர்த்தர் முன்னால் போய் நிற்கலாம். இப்போ கிறிஸ்துவின் நாமத்தினால, கிறிஸ்துவின் நீதியை, அந்த நிலையை, கிறிஸ்து எவ்வளவு நீதி உள்ளவரோ அந்த நீதியோடு நீங்கள் போய் நிற்கலாம். அவர் எவ்வளவு பாவம் செய்யாதவரோ அந்த நிலையில் உங்களை நீங்கள் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம்.
அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, எவனுடைய பாவத்தை கர்த்தர் மூடுகிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை இப்போ நினைக்கிறது இல்லை, அக்கிரமத்தை இப்போ கர்த்தர் நினைக்கிறது இல்லை. நம்ம செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும் கடலில் தூக்கி எரிஞ்சிட்டார். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மேலே தூக்கி போட்டு கிறிஸ்துவை அதற்காக தண்டித்து வாதித்து இன்னைக்கு இயேசுவை நம்முடைய நீதியாக அவர் மாற்றிவிட்டார். அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் ஞானமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் ஜெகோவா சிட்கேனு. இதுதான் ஜெகோவா சிட்கேனு. நம்மை அந்த குற்ற உணர்விலிருந்து நம்மை கம்ப்ளீட்டாக 199% இல்லை, 100% ஒரு சின்ன டிராப் அளவு கூட, முடி அளவு கூட குற்ற உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பிசாசு குற்றம் சாட்டுகிறவன் திரும்ப திரும்ப குற்றம் சாட்டுவான், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவான், திரும்ப திரும்ப நம்ம செஞ்சதை சொல்லி காமிப்பான், குத்தி காமிப்பான். அப்பொழுதெல்லாம் நீங்கள் சிலுவையை ஞாபகப்படுத்தணும், கல்வாரியின் இரத்தத்தை ஞாபகப்படுத்தணும், மனதுக்குள்ளே கொண்டு வரணும், அதை திரும்ப திரும்ப நினைவு கூறணும். உங்கள் மனது அந்த தேவ அன்பினால் நிரப்பப்படணும், தேவனுடைய கிருபையினால் உங்கள் இருதயம் நிரப்பப்படணும். ஜெகோவா சிட்கேனுவை ஆராதிக்கணும், நேசிக்கணும். ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களை குற்றம் சாட்டுகிற பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பிடி, அருமையாலே அவனுடைய பிடி அப்படியே தளர்ந்துடும். அதுக்கப்புறம் அதிகமாக உங்களோட அவன் வர முடியாது, உங்கள்கிட்ட பேச முடியாது. நீங்கள் அவனை ஜெயிப்பீர்கள், மேற்கொள்வீர்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நீங்கள் ஜெயிக்க முடியும். குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன், இந்த குற்றம் சாட்டுற வேலையை அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அநேகரை இன்னும் குத்தி 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 இந்த கில்ட்டில் உள்ளே வச்சு, என்னைக்கோ செஞ்ச பாவம், என்னைக்கோ செஞ்ச தவறு, என்னைக்கோ செஞ்ச சில காரியங்கள் எல்லாம் அப்படியே மனதை போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அநேகரை அவர்களால் ஜெபிக்க முடியலை, வேதத்தை வாசிக்க முடியலை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியலை, ஆராதிக்க முடியலை. இப்படியே காலம் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். ஜெகோவா சிட்கேனு அவர் தன்னுடைய நீதியை உங்களுக்கு கல்வாரியின் மூலமாய் கொடுத்து விட்டார், இரத்தத்தின் மூலமாய் கொடுத்து விட்டார், சிலுவையின் மூலமாய் கொடுத்து விட்டார். சிலுவை நோக்கி பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். தேவனுக்கு முன்னால் தைரியமாக போய் நின்று, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி நெருங்கி சேரக்கடவோம். தைரியமாய். அந்த தைரியத்தை கொடுத்தது தெரியுமா? ரத்தம், இயேசுவின் ரத்தம். நம்முடைய கெட்டிக்காரத்தனம் அல்ல, நம்முடைய அப்பழுக்கற்ற நிலை அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய தான தர்மங்கள் அல்ல, நம்முடைய நற்கிரியைகள் அல்ல. இது எதுவுமே நம்மளை தேவனுக்கு முன்னால் போய் நிறுத்த முடியாது. அதெல்லாம் சுயநீதி, அதெல்லாம் சுயநீதி. அந்த சுயநீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. சுயநீதியில் போகாதீங்க. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் சிந்தின ரத்தம். உங்களுடைய ரத்தம் என்னை உங்களுடைய சமூகத்தில் நிறுத்தியிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் யார், நீங்கள் யார்? எனக்காக இவ்வளவு கிரயம் கொடுத்துருப்பீங்கன்னா நீர் என் மேல் வைத்த அன்பு அன்பு அன்பு. யாருக்கு இது புரியுதோ இல்லையோ, யார் இதை நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் இதை நினைக்க போகிறேன், நான் இதை சிந்திக்க போகிறேன், நான் இதை தியானிக்க போகிறேன். இந்த தேவ அன்பை நான் அதை என் மனதில் அசை போட போகிறேன். உமக்கு நன்றி உள்ளவனா நான் வாழ போகிறேன். ஐ லவ் யூ லார்ட். உமை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையாய் மாறட்டும். கர்த்தர் சொல்கிறார், வாழ்க்கை வேற திசைக்கு போயிடும். இதுவரை இருந்த குழப்பம், இதுவரை இருந்த அந்த விரக்தி, இதுவரை நீங்கள் வாழ்ந்த அந்த கலக்கமான வாழ்வு, இவைகளெல்லாம் மாறி ஒரு தலை நிமிர்ந்து கர்த்தருக்காக அருமையாலே கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் கூட வாழ வைப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவை, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக நீதிமன்றத்தில் ஆண்டவரே, குற்றவாளியின் தீர்ப்பிடப்பட்டிருந்த நாங்கள் இப்பொழுது நீதிமான்கள் என்று தீர்ப்பிடப்பட்டு கிறிஸ்துவின் நீதியின் மூலமாக, அந்த கிறிஸ்து கொடுத்த கிரயத்தின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக எங்களை நீதிமான்களாக்குனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குற்ற உணர்வு எங்களை விட்டு அகன்று நீதியின் உணர்வு எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே,
எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும், எங்கள் மனதை நிரப்பட்டும், எங்கள் எண்ணங்களை நிரப்பட்டும், எங்கள் உணர்வுகளை நிரப்பட்டும். எல்லாவற்றிலும் நீதி நீதி நீதி, கிறிஸ்துவுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வினால் எங்களை நிரப்பும். அந்த உணர்வோடு நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் பிசாசுக்கு முன்பாகவும் நின்று ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அவ்விதமாய் நீ நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you.